பெரம்பூரில் விஜய் பிரச்சாரம் தொடர்பாக பாதுகாப்பு வழங்குவது குறித்து போலீசார் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். போலீசார் இது தொடர்பாக என்ன மாதிரியான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க? ரோட் ஷோக்கான அனுமதி இல்லை என்ற ஒரு தகவல் வருதே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் நாளை மறுதினம் பெரம்பூர்ல இருந்து தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில என்ன மாதிரியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக சென்னை காவல்துறையினர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே இது தொடர்பாக தேர்தல் அதிகாரியிடம் தாவேகா சார்பில் ஒரு மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதற்கட்டமாக பேசின் பாலத்திலிருந்து தான் அவர் பிரச்சாரத்தை துவங்க இருப்பதாகவும், அதன் பின்னர் வியாசர்பாடி உள்ளிட்ட இடங்கள்ல அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுமார் ஒவ்வொரு இடத்திலும் அவர் 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் இதுல பங்கேற்பார்கள் எனவும் தாவேகா சார்பில் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அந்த இடத்துல, அதாவது குறிப்பிட்ட அந்த இடத்துல அதிகப்படியான நபர்கள் பங்கேற்றால் அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கிறதா உள்ளிட்டவை தொடர்பாகத்தான் இந்த போலீசார் ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறார்கள். குறிப்பாக இதற்காக கூடுதல் கமிஷனர், இணை ஆணையர், துணை கமிஷனர் அடங்கிய குழுவினர் இன்று இது தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரி இந்த இடத்துல பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என அவர் அனுமதி கொடுத்த பின்பு போலீசாரும் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வை மேற்கொள்வார்கள். 3000 பேர் கூடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதுல மேலும் சில நபர்கள் அங்கு பங்கேற்றால் அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் இவர்கள் ஆய்வை மேற்கொள்கிறார்கள். அது மட்டுமின்றி போலீசார் ஒரு ஆய்வை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையையும் தேர்தல் அதிகாரியிடம் கொடுக்க இருக்கிறார்கள். இது எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் போலீசார் மேற்கொண்டு தேர்தல் அதிகாரியிடம் அவர்கள் அந்த மனுவை கொடுக்கவும் இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ஏற்கனவே எந்த ஒரு கட்சிக்கும் ரோட் ஷோ அனுமதி இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தான் விஜய் மேற்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சாரத்தின் போதும் எந்த விதமான ரோட் ஷோவும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் அந்த இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த போலீசார் எவ்வளவு போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபடலாம், எந்த வழியாக விஜய் செல்ல வேண்டும் உள்ளிட்ட இடங்களை போலீசார் ஆய்வு மேற்கொண்ட பின்பே இது தொடர்பாக அனுமதி வழங்கு தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் முன்னெடுப்பார்கள் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.